எல்லாம் கரங்களை கொட்டி பிதாவை குமாரனை பரிசுத்த ஆவியானவரை நல்லா ஜோரா கைப்பற்றி மாசா ஹல் சோ பிரா 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 ஷோக்லா ஹாட்ரோ ஷேக்லே ஹே பிரா பிரா ஹாட்டோ ப்ளா பிரா ஹாட்டோ. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட, சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை. இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே 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 எல்லாம் இயேசுவே. உம் தழும்புகளால் நான் சுகமானேன், உம் வார்த்தையினால் நான் பலனானேன், உம் தழும்புகளால் நான் சுகமானேன், உம் வார்த்தையினால் நான் பலனானேன், நான் பலனானேன், நான் பலனானேன். சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதுமில்லை. இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே 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 எல்லாம். உம் ஆவியினால் நான் பிழைத்து விட்டேன், உம் ஊழியத்திற்காக நான் உயிர் வாழ்வேன், உம் ஆவியினால் நான் பிழைத்து கொண்டேன், உம் ஊழியத்திற்காக நான் உயிர் வாழ்வேன், நான் உயிர் வாழ்வேன், நான் உயிர் வாழ்வேன். சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட ஏதுமில்லை, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை. ஷஹலஹ பிரஹன் சோஹா சிபஹசோ லசக்லஹா ஷபஹஸ்போ lemasmana shandal hala rahasoka vihamaha lehendola dahatriba prasotraka yalshmana yalshmana yalha rahasoha yalsaha yalsaha yalpaha lahasaka yanman mahandala yahal soprahata vibahakahaka lakahatagana yehe masapoha yalala shekoha lihamahasoke yakalasakaha 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 shibahaba yamasoke libahama kansokaha libahaba kansopapa rahasaka shakataka yalbaha yalbaha yahataha yanasoho. இயேசுவே இயேசுவே எல்லாம். சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட எனக்கு யாரும் இல்லப்பா.
சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை. சொந்தங்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க அப்பா, ஆனா நீங்க தான் எனக்கு எல்லாம் அப்பா. மல் பிரட்டோ ஆசோ பிரஹதிகா ஸ்மன்ஹன் பல்ப்ளோ ஸ்கா கிரஹந்தோ பிரௌசி ஹல்பா. என்னை சுற்றி ஏராளமான பேர் இருக்கிறாங்க, ஆனா நான் அந்த கூட்டத்துல ஒரு மூலையில தனித்து கிடக்கிறேன். எனக்காக பாரப்பட, எனக்காக அக்கறை காட்ட, என்னை ஆற்றி தேற்ற ஒருவர் கூட இல்லையே. மல் பிரித்துஸ் மிஹந்த ஷல் பிரஹடலோ யா பிரஹத்தல் சோக்ரோ பிரஹத்ரோ என் மல்ஹக்கரோ. அப்பா சொல்றார், நான் உன்னை அரவணைக்கிறேன், நான் உன்னை ஆற்றி தேற்றுகிறேன், நான் உன்னை மூடிக்கொள்ளுகிறேன். மக்கப்ரத்துல் சோப்ல பிரீட்டே ரைகட்ரோ க்ளோட்ரோ ஷோட்ரோ. சபையே, நான் உன்னை எனக்கு என்று எனக்கு என்று எனக்கு என்று எனக்கு என்று ரை பிரஹோத்தில் மெனே எம்தலோ பிரித்து எடுத்திருக்கிறேன். உன்னை சொந்தம் பாராட்ட நான் இருக்கிறேன். மக்ரியாத்தல் சோ ஷல் பிரட்ரிகா எந்தல் சோபோ பிரபதில் மான்கனா யா லப்ரோட்ரோ. கலங்காதே, திகையாதே, ஓ பயப்படாதே. நான் உன் தகப்பன், நான் உன் தேவன். என் நீதியின் வலக்கரத்தினால் உன்னை தாங்கிக் கொண்டிருக்கிறேன், ஏந்தி கொண்டிருக்கிறேன், சுமந்து கொண்டிருக்கிறேன் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார். ஹாஸ்போ பிரட்ரா லக்ஸோப்லா பிரட்ரோ லேன் மென்மன கந்தோ சோப்ரா சீக்கக்ரோ. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை. சொத்து என்று கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை. சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை. இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே 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 எல்லாம் இயேசுவே. எனக்கு எல்லாம் நீங்க தான் ஐயா, எனக்கு எல்லாமே நீங்க தான். மல்பிரட்ரோ ஷெக்லோட்ரோ. அப்படி யார் இதயத்தின் ஆழத்திலிருந்து உண்மையா சொல்றீங்களோ, அரவணைக்கிற தேவ கரம் இப்பொழுது உங்களை அரவணைத்து கொண்டிருக்கிறது, உங்களை கட்டி பிடித்து கொண்டிருக்கிறது, உங்களை முத்தமிட்டு கொண்டிருக்கிறது. குரோ பிரசோத்ரகல் சப்ல பிரட்ரா எந்து ஸ்மோ. தகப்பனே, மீதியான அனைத்து வினாடிகளும் தொடர்ந்து நீங்க இடைப்படுங்க. உங்க பிள்ளைங்க தாகத்தோடு, ஓ பசியோடு வந்திருக்கிறாங்க, பல வேதனைகள் தாண்டி வந்திருக்கிறாங்க. நினைத்தருளும் அப்பா, நினைத்தருளும். உங்க அன்பு கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் இயேசு ரட்சகர் நாமத்தில் பிதாவே, ஆமென். உன்னதமான தேவ பிரசன்னத்திலிருந்து நான் உங்களை மனதார வாழ்த்துகிறேன். ஆமென். இன்று காலத்தை எனக்கு திரும்ப திரும்ப ஸ்மித் விகில்ஸ்வர்த் பற்றி வந்து கொண்டே இருந்தது. ஆமென். இப்பொழுதும் அது வருது, ஏன்னு தெரில. ஆமென். ஹல்லேலூயா. ஷல்ஸ் ப்ரோஹோட்ரோஷோ. ஸ்மித் விகில்ஸ்வர்த் கிட்டத்தட்ட 23 செத்த சடலங்களை உயிரோடு எழுப்பியிருக்கிறார் அவருடைய விசுவாசத்தினால. ஆமென்.
ஒரு முறை ஒரு நோயாளிக்கு ஜெபம் பண்ணிட்டு இருந்திருக்கிறார். ஜெபித்து கொண்டு இருக்கும் பொழுதே அவர் கண் முன்னாலே அந்த நபர் செத்துட்டாங்க. ஆமென். அவர் சொல்றார், அந்த நபர் செத்தது மட்டுமில்ல, என்னுடைய விசுவாசமும் அந்த நேரமே செத்து போயிடுச்சு. அப்படி ரொம்ப துக்கத்தோடு அந்த வீட்டுக்குள்ளேருந்து அப்படி திடீர்னு ஜன்னல் ஓரம் பார்த்தாங்களாம். இயேசு நாதர் புன்னகையோடு ஒளியாய் சிரித்து கொண்டிருக்கிறத பார்த்தாராம். ஆமென். இவர் ரொம்ப துக்கத்தோட இருக்கிறாரு, விசுவாசமே போச்சுன்னு இருக்கிறார். இயேசு ராஜா சிரித்து கொண்டு இருக்கிறார். ஆமென். அவர் சிரிப்பிலிருந்து ஒரு வல்லமை அப்படியே இவரை வந்து நிறைச்சுதான். அவர் சொல்றாரு, என் விசுவாசம் செத்து போச்சு, ஆனா கிறிஸ்துவுக்குள்ள இருந்த விசுவாசம் எனக்குள்ளே வந்துச்சு. அந்த விசுவாசத்தினால அந்த மரித்து போன நபரை மறுபடியும் உயிரோட எழுப்பிட்டாராம். சக்கலோ பிராட்ரா ஷாக்லா ட்ராக்லா ட்ராக்லா. இந்த வார்த்தையை ஏன் ஆண்டவர் சொல்றார் தெரியல. உன் வாழ்க்கையில மரித்து போய் கிடக்கிறது, ஒருவேளை உன் விசுவாசம் செத்து போயிருக்கலாம். இப்போ கிறிஸ்துவுக்குள்ள இருந்த ஒரு விசுவாசம் உனக்குள்ள வருகிறது. கரங்களை கொட்டு பெற்றுக்கொள். உன் மரித்து போன அனுபவங்கள் உயிரடையும். உனக்கு இயேசு இருக்கிறார், உனக்கு இயேசு இருக்கிறார், உனக்காகவே வாழ்கிறார். அவர் சொல்கிறார், உனக்காகவே நான் ஜீவிக்கின்றேன், உன் உள்ளத்தில் தங்கி நடத்துகிறேன். உனக்காகவே நான் ஜீவிக்கின்றேன், உன் உள்ளத்தில் தங்கி நடத்துகிறேன். என் மகளே வருவாயா, இதயத்திலே முழு இடம் தருவாயா. என் மகனே வருவாயா, இதயத்திலே இடம் தருவாயா. உனக்கு நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகளே. உனக்கு நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகனே. என்னால் அன்று உனக்கு விடுதலை இல்லை, என்னால் அன்று உனக்கு நிம்மதி இல்லை, என்னால் அன்று உனக்கு விடுதலை இல்லை, என்னால் அன்று உனக்கு நிம்மதி இல்லை. என் மகளே வருவாயா, இதயத்திலே முழு இடம் தருவாயா. என் மகனே வருவாயா, இதயத்திலே இடம் தருவாயா. உனக்கு நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகளே. உனக்கு நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகளே. இது வெறும் பாடல் அல்ல, அப்பா உங்களை பார்த்து சொல்றார். அவர் தான் உங்களுக்கு வழி, அவர் தான் உங்களுக்கு ஜீவன், அவர் தான் உங்களுக்கு எல்லாம். ஆமென். அந்த காலத்து பக்தர்கள் பாடினாங்க, எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே, தொல்லை மிகும் இவ்வுலகில் துணை இயேசுவே, எனக்கு எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே, தொல்லை மிகும் இவ்வுலகில் துணை இயேசுவே. ஹல்லேலூயா. அந்த விகில்ஸ்வர்த் மரித்து அந்த பலரை எழுப்பின விகில்ஸ்வர்த் தனது ஊழியத்தின் முதிர்ந்த நாட்கள்ல இப்படி ஒரு அறிக்கை இட்டிருக்கிறார். ஆரம்பத்துல கொஞ்ச நாள் அவர் எல்லாம் நான் தான் வாழ்ந்திருக்கிறார். நான், எனக்கு என் வீடு, என் குடும்பம், என் ஊழியம், என் சபை, எல்லாம் நான். இயேசுவுக்கு 1% கூட இடம் இல்லை. ரட்சிக்கப்பட்டார் தான், ஆனா எல்லாம் நான். அப்படி ஒரு லைஃப், அது ஒரு அனுபவம். அப்போ ஒரு செத்தாளம் எழும்பல்ல. ரெண்டாவது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் அப்பா அவர் கொஞ்சம் ஆண்டவருக்கு இடம்
அதிகம் இவர். ஆமென். அப்பவும் பெரிய அளவில் ஒன்றும் நடக்கலையா. மூன்றாவது ஒரு கட்டம், நீர் பெருகவும் நான் சிறுகவும். இப்ப நீங்க பெருகணும், நீங்க ரொம்ப, நான் கொஞ்சம், அப்ப கூட இல்லையா. ஆனா ஒரு நான்காவது ஸ்டேஜ் வந்துதான், நானே இல்லை, எல்லாம் இயேசுவே, எல்லாம் இயேசுவே, எனக்கு எல்லாம் இயேசுவே. அவருக்கு நீ ஒண்ணும் இல்ல, என் ஊழியம் இல்ல, அவர் ஊழியம், எனக்கு இல்ல, அவருக்கு. அந்த நிலை வரும்போது அந்த தேவ மனுஷன் ஒரு ட்ரெயின்ல யாத்திரை பண்ணா, அந்த ட்ரெயின்ல இருக்க பெட்டியில இருக்கிற எல்லாரும் அவர் ஒரு வார்த்தை பேசாம கண்ணீர் விட்டு அழுது மனம் திரும்பி ரட்சிக்கப்படுவாங்களாம். அவருக்குள்ள இருந்து வெளிப்பட்ட அந்த தேவ பிரசனம் அப்படி நீயும் நானும் மாறும்படி அப்பா விரும்புகிறார். யாருக்கெல்லாம் அந்த ஆசை வருது, ஆசை உள்ளவங்க கையை தட்டும் பொழுது அப்படி ஒரு அனாயிண்டிங், அந்த எல்லாம் இயேசுவே, எல்லாம் இயேசுவே, எல்லாம் இயேசுவே, நான் இல்லை, நான் இல்லை, மற்ற சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதுமில்லை. இயேசுவே, இயேசுவே, எல்லாம் இயேசுவே, 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 எல்லாம் இயேசுவே. அப்படி ஒரு லைஃப் நீங்க வாழணும்னு அப்பா விரும்புகிறார். ஆமென். பைபிள் சொல்லுது, நாம் அவருக்குள் பிழைக்கிறோம், அசைகிறோம், இருக்கிறோம். நீங்க நம்புறீங்களா என்னன்னு தெரியாது. நான் ஒரு பாட்டு கூட, ஒரு அடி கூட பாடக்கூடாதுன்னு அங்க இருந்து ரொம்ப தீர்மானமா வந்து மைக்க பிடிச்சேன். இப்போ நான் என் கண்ட்ரோலை இழந்து நிற்கிறேன். மல்சோ பிராட்ரோ, ஏன்னா நிறைய பேர் பாடிட்டாங்க ஹஸ் பிராட்ராஷ்கோ. ஆவியில் நான் நேற்றுக்கு சொன்னேன், ஆவியில் நிறைஞ்சவங்களுக்கு ஒரு அடையாளம், வாயை திறந்தாலே பாடல் வரும். பைபிள் சொல்லுது, எபேசியர் 5:18-19 நினைக்கிறேன், வீட்டில் போய் வாசிங்க. ஆவியில் நிறைந்து சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஒருவருக்கு புத்தி சொல்லுங்கள்னு இருக்குது. என் வாயிலிருந்து புறப்பட்டு வர்ற வார்த்தை விளையாட்டு இல்லை, அது என்னுடைய கண்ட்ரோல் தாண்டி, என் மூளையை தாண்டி பைபாஸ் பண்ணி ஆண்டவரே உங்களோட நேரடியா பேசுற வார்த்தை. களியாக்கவள பக்கத்துல ஒரு தீர்க்க தரிசினி இருக்கிறாங்க, ஒரு லேடி இருந்தாங்க, இப்ப இல்லைன்னு நினைக்கிறேன். அவங்க எப்படி தீர்க்க தரிசனம் ஜனங்களுக்கு சொல்லுவாங்களான்னு தெரியுமா? நான் கூட ஒரு முறை ஒருத்தரை கூட்டிட்டு போயிருந்தேன். அவருக்கு நான் கல்யாணம் பண்ணணுமா வேண்டாமான்னு ஒருத்தருக்கு ஒரு கேள்வி. ஆமென். அவங்க போய் ஜெபம் பண்ண போனோன்னா அவங்க ஜெபம் பண்ணல. அவங்க எனக்கு அங்கே சொன்ன ஆலோசனை என்ன தெரியுமா? வாங்க பார்ப்போம், என் வாயில் என்ன பாட்டு வருதோ அதில் உங்களுக்கு பதில் இருக்கும்னாங்க. கடைசியில் நீங்கள் நம்பினா நம்புங்க. அவங்க வந்தாங்க, திடீர்னு பாட்டு பாடினாங்க. பாட்டு பாடி முடிஞ்சோன்னா நீங்கள் கல்யாணம் பண்ணுங்கன்ட்டாங்க. அவர் இப்போ கல்யாணம் பண்ணி பிள்ளை குட்டியோட வாழ்ந்துட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸோ பாட்டு சாதாரணமாக இல்லை, ஆவியில் நிறைந்தவன் பாடும் பொழுது அந்த பாடல் மூலம் கர்த்தருடைய ஆலோசனை, கர்த்தருடைய செய்தி, கர்த்தருடைய சத்தம், கர்த்தருடைய சத்தியம், கர்த்தருடைய சத்துவம் உங்களை நிறைக்கும். ஸ்மால் பிளட் ரஷா கிளட் ரக்லத்ரோ ஷீக் லட் ரட் ரஷாந்த்ரோ பிளப் ரட் ரோக்லோ எல்ப்ரோ. நீர் மாத்திரமதி, நீர் மாத்திரமதி, நீர் மாத்திரமதி எனக்கு. அவரை பார்த்து சொல்லுங்க, நீர் மாத்திரமதி, நீர் மாத்திரமதி, நீர் மாத்திரமதி எனக்கு. நீர் மாத்திரமதி, நீர் மாத்திரம் போது, நீர் மாத்திரம் போது எனக்கு. அவர் மாத்திரம் உங்களுக்கு போதுமா, இல்லை வேறையும் யாராவது வேணுமா?
ஹல்லேலூயா. அந்த காலத்து பக்தர்கள் எல்லாம் இப்படி பாடி சாதனை பிடிச்சிருக்காங்க. ஏசு போதுமே போதுமே, ஏசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே ஏசு போதுமே. எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடிருக்கவே எழுந்தவரே, எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடிருக்கவே எழுந்தவரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. ஏசு போதுமே போதுமே, ஏசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே ஏசு போதுமே, எந்த நிலையிலுமே எந்த வாழ்வினிலே ஏசு போதுமே. மனிதன் என்னை கைவிட்டாலும் மாமேசம் யாவும் விட்டாலும் ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும் ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலோ ஏசு போதுமே போதுமே, ஏசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே ஏசு போதுமே. அப்பாவுக்கு ஜோரா ஒரு கைத்தட்டல். நான் வேகமாக ஆண்டவருடைய வார்த்தைக்குள்ள போகிறேன். கரெக்டாக 9க்கு நான் பாஸ்டர் கையில் மைக்கு கொடுத்துருவேன். ஓகே, 3/4 மணிக்கூர் இருக்குது. 3/4 மணிக்கூரும் அப்படியே இதயத்தை திறந்து அப்பா எனக்கு என்ன சொல்கிறாருன்னு எதிர்பாருங்க. ஹல்லேலூயா. மத்தேயு 22:14 வேகமாக எடுங்க. 22:14. அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்றார். நான் இன்றைக்கு ஒரு நற்செய்தியோடு உங்கள் நடுவில் வந்திருக்கிறேன். அப்பா உங்களுக்கு சொன்ன ஒரே ஒரு வேர்ட் சொல்லிட்டு நான் போகிறேன். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். ஆண்டவர் இதில் உங்களுக்கு என்ன சொன்னார் தெரியுமா? நீங்கள் அத்துணை பேருமே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். கையை தட்டி சாட்டோ ட்ராஷோ ட்ராஷோ லஸ்மால் பிளாஹாட்ரோ ஷாக்லா ட்ரா லசோ ப்ரா ட்ரா ஷாக்லா ட்ரா ட்ரா ட்ராக்லா ட்ரா ட்ரா. அழைக்கப்பட்டவர்கள் அநேகர். ஆமென். ஆனா சிலர் நீ ஒரு கூட்டம் இருக்குது. அந்த சிலர் கூட்டத்தில் நீங்களும் நானும் இருக்கிறோம். அது தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் கூட்டம். நம்ம ஆண்டவரை தெரிந்து கொள்ளல. அப்பா சொல்றார், நான் தான் உங்களை தெரிந்து கொண்டேன், நீங்க என்னைய தெரிந்து கொள்ளல. இந்த சர்ச்சுக்குள்ள இருக்கிற ஒருத்தரும் ஆண்டவரை தேடி போகல. ஆமென். வசனம் சொல்லுது, பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில், அந்த வசனம் வாசிங்க, யோவான் 6:44 பாருங்க. என்னை அனுப்பின பிதா நல்லா போதுங்க, போற போதும். பிதா உங்களை அழைச்சி நீங்க வரலையா?
இழுத்துட்டு வந்திருக்கிறார். அவ்வளோ பெரிய தெய்வம், அண்ட சராசரங்களை படைத்த தெய்வம். நீங்கள் எல்லாம் சாதாரணமான ஆள் இல்லை, சாதாரணமெல்லாம் வரக்கூடிய ஆள் கிடையாது. நீங்கள் நானெல்லாம் வரக்கூடிய ஆளா? இழுத்துட்டு வந்திருக்கிறார். தூதனை வச்சு இழுக்கல, பிதாவே இழுத்துட்டு வந்திருக்கிறார். பிதாவே இழுத்துட்டு வந்திருக்கிறார். நம்புறவங்க, நீங்க யாரும் தற்செயலா இங்க இல்ல, பிதா உங்களை இழுத்துட்டு வந்திருக்கிறார். ஓ ஓ ஓ ஷாக்லே சம்ப்ளோ பிராட்ரேக்கலா சோட்ரோக்லோ ஷாக்லா ட்ராக்லா. அவர் கூப்பிட்டு பார்த்தார், மகளே வான் கூப்பிட்டு பார்த்தார், வரல. மகனே வான் கூப்பிட்டு பார்த்தார், வரல. வேற வழி இல்லாம உங்க மேல உள்ள பாசத்தினால இழுத்துட்டு வந்துட்டார். நம்புறீங்களா? யோவான் 15:16 வாசிங்க பார்க்கலாம். முதல் பகுதி. அப்பா சொல்றார், நீங்க என்னைய தெரிந்து கொள்ளல. சிஸ்டர், பிரதர், இந்த சத்தத்தை கேட்கிற அத்தனை பேருக்கும் அப்பா சொல்றார், நீங்க அவரை தெரிந்து கொள்ளலையா, நான் உங்களை தெரிந்து கொண்டேன், நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நம்புறீங்கன்னா நல்லா கையை தட்டி அப்பாவுக்கு, நான் உங்களை தெரிந்து கொண்டேன், நான் உங்களை தெரிந்து கொண்டேன். சிஸ்டர், நான் உங்களை தெரிந்து கொண்டேன். பிரதர், நான் உங்களை தெரிந்து கொண்டேன். அப்பா சொல்றார், அண்ட சராசரங்களை படைத்த தேவாதி தேவன் சொல்லுகிறார். ஷாக்லா ட்ராஷோ ப்ரோ சீக்லோ ஹோட்ரோ. எங்க தெரிந்து கொண்டாரா? உபத்திரவத்தின் குகையில உங்களை தெரிந்து கொண்டார். அந்த மாதிரி உபத்திரவம் இல்லை, நீங்க இங்க தலை வச்சு கூட படுக்க மாட்டீங்க, நான் இங்க வந்திருக்க மாட்டேன். ஏசாயா 48:10 வாசிங்க. புடமிட்டேன், ஆனாலும் வெள்ளியை போல் அல்ல, உபத்திரவத்தின் குகையிலே உன்னை தெரிந்து கொண்டேன். அப்பாவுக்கு ஒரு மகிமை செலுத்தலாமா? தெரிந்து கொண்டா, தெரிந்து கொண்டா, மகனாக மகளாக தெரிந்து கொண்டா. ஓ தெரிந்து கொண்டா, தெரிந்து கொண்டா, மகனாக மகளாக தெரிந்து கொண்டா. நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. தெரிந்து கொண்டா, தெரிந்து கொண்டா, மகனாக மகளாக தெரிந்து கொண்டா. ஓ தெரிந்து கொண்டா, தெரிந்து கொண்டா, மகனாக மகளாக. நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. உலகத்துல ஒரு ஆஃபீஸில் வேலைக்கு போகிறதுக்கு பயங்கர தகுதிகளை எதிர்பார்ப்பாங்க. அந்த சர்டிஃபிகேட், இந்த சர்டிஃபிகேட், சில அனுபவங்கள், அப்படி தான் செலக்ட் பண்ணுவாங்க. ஆமென். அப்படி உங்களையும் என்னையும் செலக்ட் பண்ணியிருந்தா நம்ம ஒருத்தர் கூட இன்னைக்கு இங்கே வந்து பாட்டு பாடியிருக்க மாட்டோம். ஏதாவது தகுதி இருந்தா உங்களுக்கு? இல்லை ரொம்ப நல்லவங்களா நீங்கள்? ஆமென். ரொம்ப அறிவாளியா? ஆமென். கோவப்பட மாட்டீங்களே? சுத்த பைத்தியங்களா இருந்திருக்கீங்க. ஆமென். பைத்தியங்களை தான் அவர் தெரிந்து கொண்டாராம். உங்க முந்தைய வாழ்க்கை எப்படி தெரியுமா? நீங்க ஒரு பைத்தியம். உங்களை சொன்னா கோவமா இருக்கு, என்னையும் சொல்ல, நான் ஒரு பைத்தியம். ஆமென். நம்ம ஒரு சுய நினைவு, சுய புத்தி எதுவுமே இல்லை. பைத்தியமா இருந்த உங்களை அப்பா தெரிந்து கொண்டார். அறிவாளிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க. என்ன அறிவாளிகள் எப்பொழுதுமே தன்னுடைய அறிவையே சார்ந்து இருப்பான், அறிவையே நம்பிக்கொண்டிருப்பான், அவனுடைய திறமைகளே நம்பி இருப்பான். உங்களுக்கும் எனக்கும் எந்த திறமை இல்லை, எந்த அறிவும் இல்லை, சுத்த பைத்தியம்.
பக்தன் பாடுறான், எதற்குமே உதவா என்னையும் கண்டெடுத்தா, இயேசுவின் அன்பை நான் என்ன சொல்வே, எதற்குமே உதவா என்னையும் கண்டெடுத்தா. பாட்டு பாடினா கொஞ்சம் கையெல்லாம் தட்டணும். ஆமென், அல்லேலூயா. கை தட்டுறது அவரை துதிக்கிற துதி, உடம்பு அசைக்கிறது அவரை துதிக்கிற துதி, எக்கால சத்தமிடுறது அவரை துதிக்கிற துதி. வாயை மூடிட்டு இருக்க கூடாது. எதற்குமே உதவா என்னையும் கண்டெடுத்தா, இயேசுவின் அன்பை நான் என்ன சொல்வேன், ஆனந்தமா இன்பக்கானா ஏகிடுதே, தூய பிதாவின் முகம் தரிசித்தே. ஆண்டவர் பார்த்தார், இது எதுக்குமே லாய்க்கு கிடையாது, எதற்குமே உதவாத நீ எனக்கு உதவுவாய் என்று உன் மேல நம்பிக்கை வச்சு உன்னை தெரிந்தெடுத்தார், என்ன தெரிந்தெடுத்தார். இது வேற எதுக்கும் லாய்க்கு கிடையாது, எதுக்கும் லாய்க்கு கிடையாது. ஆனா எனக்கு நீதான் லாய்க்கு, எனக்கு நீ உதவுவா, எனக்கு நீதான், எனக்கு நீதான். எதற்குமே உதவா என்னையும் கண்டெடுத்தா, இயேசுவின் அன்பை நான் என்ன சொல்வேன். வாலிப நாளில் இயேசுவை கண்டேன், ஆசையுடன் என்னை தேடி வந்த, நான் தேடி போகல. வாலிப நாளில் இயேசுவை கண்டேன், ஆசையுடன் என்னை தேடி வந்தா, எதற்குமே உதவா என்னையும் கண்டெடுத்தா, இயேசுவின் அன்பை நான் எதற்குமே உதவா என்னையும் கண்டெடுத்தா, இயேசுவின் அன்பை நான் என்ன சொல்வேன், ஆனந்தமா இன்பக்கானா ஏகிடுதே, தூய பிதாவின் முகம் தரிசிப்பே. பைத்தியமா இருந்தோம், ஆண்டவர் தேர்ந்தெடுக்கிற தகுதியை பாருங்க. பைத்தியங்களை அற்பமா எண்ணப்பட்டவங்க. ஆமென், ஹல்லேலூயா. அந்த வசனம் வாசிங்கலாம். 1 கொரிந்தியர் 1:27-28. ஆமென், ஒத்துக்கொள்றீங்களா? ஆமென், ஹல்லேலூயா. பைத்தியமானவங்களை தெரிந்து கொண்டார். நீங்க எல்லாரும் யாருன்னு சொல்லட்டா? பக்கா பலவீனர்கள். ஆமென், பலவீனமானவங்கள், பலவீன பாண்டங்கள். ஆனா அவர் அவங்கள தான் தெரிந்து கொண்டார். அடுத்தது இழிவானவர்கள். நம்ம எல்லாரும் இழிவானவர்கள், அற்பமா எண்ணப்பட்டவர்கள், ஒண்ணுமே இல்லாதவங்க. அல்லேலூயா. மாஸ்கோலோ நம்புறீங்களா? இப்பமாவது இப்ப நீ யாராவது நீ எல்லாம் ஒரு மனுஷியா அப்படின்னு கேட்டா உங்களுக்கு கோவம் வருமா? நீ எல்லாம் ஒரு மனுஷனா ஏன் கோவம் வருது? ஒண்ணுக்கும் ஆகாது, எதுக்குமே உதவாது, பைத்தியம், இழிவானது, அற்பமானது, பலவீனம். ஏன் அப்படி அவர் தெரிந்து கொள்றார்னா, இவன் பலவீனன் தான். பலன் இல்லாதவன் நானே, பலன் தாரும் தேவா, ஞானமற்றவன் நானே, ஞானம் தாரும் தேவா, ஒன்றும் இல்லாதவன் நானே, உங்களால் நிரப்பும் தேவா. ஹல்லேலூயா. இவன் தான் அவரை சார்ந்து கொள்ளுவான். பலம் உள்ளவன் தன்னுடைய பலத்தால் சாதிக்க பார்ப்பான். ஆமென். ஏதாவது விஷயம் தெரிஞ்சவன் அவனுடைய அறிவால் சாதிக்க பார்ப்பான். கடைசியில் அது தோல்வி அடையும்.
என் தோள் பலத்தால் சுமந்து பார்த்தேன், சுமக்க முடியல. என் பண பலத்தால் படைக்க பார்த்தேன், படைக்க முடியல. என் ஆள் பலத்தால் ஆள பார்த்தேன், ஆள முடியல. என் கால் பலத்தால் கடந்து பார்த்தேன், கடக்க முடியல. கடைசியில் பாட்டு வருவான், நடக்க முடியல டடி, நடக்க முடியல, நடக்க முடியல டடி, நடக்க முடியல. தாங்கி கொள்ளுங்க, கரத்துல ஏந்தி கொள்ளுங்க, தாங்கி கொள்ளுங்க, கரத்துல ஏந்தி கொள்ளுங்க. நான் ஒண்ணு சொல்லட்டா, நீங்களும் நானும் அப்படிப்பட்ட கேஸ். உங்களால கொஞ்சம் முடிஞ்சுன்னா வந்திருப்பீங்க, இன்னைக்கு சர்ச்சில் வந்து இருப்பீங்க. ஆமென். உங்க கையில இப்போ ஒரு 10 கோடி ரூபாய் இருந்துன்னா வருவீங்களா? பார்க்க முடியுமா உங்களை? ஒன்றும் இல்லாம இங்க வந்து நடக்க முடியல டேடி, நடக்க முடியல, நடக்க முடியல டேடி, நடக்க முடியல. தாங்கி கொள்ளுங்க, கரத்தில் ஏந்தி கொள்ளுங்க, தாங்கி கொள்ளுங்க, கரத்தில் ஏந்தி கொள்ளுங்க. இங்க வந்து நடக்க சொல்லி தாரும். நடக்க முடியல டாடி, இயேசுவே இயேசுவே, நடக்க சொல்லி தாரும் இயேசுவே. ஏன்னா இவங்க எல்லாம் ட்ரை பண்ணி ஒன்றும் முடியாம, கோபப்படாதுங்க, இந்த பன்னின்னு இருக்குல்ல, பன்றி, அது ஒரு காலம் மேலே பார்க்காது. கடைசியில் அறுப்பாங்க இல்லையா இறைச்சிக்கு, அப்பந்தான் மேலே பார்க்கணும். நம்ம எல்லாம் அந்த மாதிரி தான், வெளியே போய் சொல்லிடாதுங்க. ஆமென். அப்படியாவது அவரை பார்த்தீங்களே அப்பா, நோக்கி பார், ரட்சிப்பார், நோக்கி பார், விடுவிப்பார், நோக்கி பார், ஆசீர்வதிப்பார், நோக்கி பார், பலப்படுத்துவார். இயேசு பூமியில வாழ்ந்த நாட்கள்ல ஒரு பைத்தியத்தை தேடி போனார். அந்த பைத்தியத்துக்கு 6000 பிசாசுகள், 1-2 இல்லை. ஞாபகம் வருதா? லேகியோன் பிசாசு. பிசாசு பிடிச்சவன் அவர்கிட்ட வந்தானா, பைத்தியத்தை தேடி இயேசு போனாரா? வீட்டுக்கு அடங்காதது, யாருக்கும் கீழ்ப்படியாதது, தன் இஷ்டப்படி வாழ்ந்தது, யாரையும் மதிக்காதது, வீட்டிலேயே தங்காதது, கல்லறையிலே வாழ்ந்தது. அவர் தேடி போகிறதுக்கு அவர் சிரம் எடுத்தார். அந்த பைத்தியத்தை தேடி போறம்போதே கடல் கொந்தளிக்குது, காற்று வீசுது, எல்லாம் தாண்டி உங்களை தேடி வந்தார். அந்த பைத்தியத்தை தேடி போறாரு. நீங்க மார்க் 5 அதிகாரத்தில் வாசிக்கலாம், லூக்கா 8 அதிகாரத்தில் வாசிக்கலாம். அங்க சொல்லப்பட்டிருக்குது, இவ்வளோ தியாகம் பண்ணி தான் தேடி வந்தார். உங்களை ஈஸியா அவர் தெரிந்து கொள்ளல. ஆமென். அங்க தெரிந்து வந்து வாசிங்க, மார்க் 5:18-19 வாசிங்க பார்க்கலாம். போதும், 18-19. ஹல்லேலூயா. இயேசு அந்த பைத்தியத்தை போய் விடுவிச்சிட்டார். சங்கிலிகளாலும் கட்ட முடியாத பைத்தியம், ஆமென், வீட்டில் தங்காத பைத்தியம், இயேசு விடுவிச்ச உடனே அந்த பைத்தியம் புத்தி தெளிஞ்சு இயேசுவோடவே கூட இருக்கணும்னு வேண்டிக் கொண்டான். ஆமென். ஹல்லேலூயா. அப்படிதான் உங்களை என்னையும் அவர் விடுவிச்சதுனால இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வழிநிலை இயேசு போதுமே. நம்ம அந்த வாஸ்தவ வசனத்தில் வாஸ்தவம், ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி, பலம் உள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படி. எதுக்கு தெரிஞ்சு கொண்டார்? இந்த உலகத்தில் அவன் ஞானி ஞானின்னு சொல்லிட்டு இருக்கிறோம், பயங்கர பலமான்னு சொல்லிட்டு இருக்கிறான். அவங்களை உங்களை அவருடைய பலத்தால் நிரப்பி, அவருடைய ஞானத்தால் நிரப்பி, அவருடைய கிருபையால் நிரப்பி, அவருடைய வல்லமையால் நிரப்பி, அவருடைய ஆசீர்வாதங்களால் நிரப்பி, அவங்களை தோற்கடிக்க பண்ண, அவங்கள வெட்கப்படுத்த, அவங்கள தலை குனிய பண்ண, உங்க தலைய நிமிர பண்ண
தெரிந்து கொண்டார், தெரிந்து கொண்டார், மகனாக மகளாக தெரிந்து கொண்டார். ஓ தெரிந்து கொண்டார், தெரிந்து கொண்டார், மகனாக மகளாக தெரிந்து கொண்டார். நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. ஆறாத நேரத்தில் பாடினீங்க, சுவிசேஷ பாரம் ஒன்றே என் சுமையாக மாற வேண்டும். எதுக்கு தெரிஞ்சு கொண்டார் தெரியுமா? சும்மா எப்படி பாட்டு பாடிட்டு இருக்கல, ஏமே தெரிந்து கொண்டார், தெரிந்து கொண்டார். நல்லா கையை தட்டிட்டு அந்த வீட்டுக்கு போறதுக்கு இல்லை. ஆமே அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி பைத்தியமாயிருந்த, அறிவு கெட்டவங்களாயிருந்த, பலவீனர்களாக இருந்த, உங்களை இழிவானவர்களாயிருந்த, அற்பமா எண்ணப்பட்டவங்களாயிருந்த உங்களையும் என்னையும் அப்பா தெரிந்து கொண்டார். அந்த பைத்தியக்காரன் ஆண்டவர் என்ன சொன்னார் பாருங்க. அவன் விடுவிச்சுட்டு அவன் இயேசு கூடவே இருக்க ஆசைப்படுறான். என்ன சொன்னார்? 18-19. ஏசு அவனுக்கு உத்தரவு கொடாமல், இல்ல 18 வாசிங்க. இந்த பைத்தியம் தெளிஞ்ச உடனே அவன் அவரோட இருக்க உத்தரவு கேட்டுக்கொண்டான். என் கூடவே இருக்கணும்னு இல்லை. ஆமென். உன் இனத்தாரிடத்தில் உன் வீட்டிற்கு போய் கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்தவைகளை எல்லாம் அவர்களுக்கு அறிவி என்று. அல்லேலூயா. பைத்தியத்திலிருந்து நம்மளை எதுக்கு விடுவிச்சார், எதுக்கு தெரிந்து கொண்டார் தெரியுமா? தெரிந்து கொண்டார்னு வெறுமனை பாட்டு பாடிட்டு இருக்கிறதுக்கு அல்ல. உன் இன்னத்தாரிடத்திற்கு, உன் குடும்பத்தாரிடத்திற்கு, உன் கிராமத்தாரிடத்திற்கு, நீ சந்திக்கிற அத்தனை மக்களுக்கும் கர்த்தர் உனக்கு இறங்கி செய்தவைகளை அறிவிக்கும்படி 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 தெரிந்து கொண்டார். நல்லா ஜோரா கையை தட்டி பிளேட்டோ ப்ளோட்டோ ப்ளோட்டோ. எனக்கு என்ன ஆச்சரியம்னா, 6000 பிசாசு பிடிச்சவன், பிசாசினாலேயே வாழ்ந்தவன், அசுத்தாவிகளால் நிரப்பப்பட்டு வாழ்ந்தவன், இயேசு தெரிந்து கொண்டதன் நிமித்தம் பரிசுத்த ஆவியினால நிரம்பி சுவிசேஷத்தை, நற்செய்தியை அறிவிக்கிற சுவிசேஷனாக மாறினான். ஆமென். அடுத்த வசனம் வாசிங்க. அந்தபடி அவன் போய் இயேசு தனக்கு செய்தவைகளை எல்லாம், அவன் இருந்த என் நாட்டில் பிரசித்தம் பண்ண. சிஸ்டர், எல்லாரும் உங்களையும் என்னையும் பார்த்து ஆச்சரியப்படணும்னு விரும்புறீங்களா? கர்த்தர் உங்களுக்கு இறங்கி செய்தவைகளை அறிவிக்க தொடங்குங்கள். கர்த்தர் உங்களுக்கு இறங்கி செய்தவைகளை அறிவிக்க தொடங்குங்கள். அவங்க ஏற்றுக்கொள்றாங்களா இல்லையான்னு இல்ல, நீங்க அறிவிங்க. நீங்க படிப்பறிவு இல்லாதவங்களா இருக்கலாம், தேவனுடைய ஞானம் உங்க மூலம் வெளிப்படும். யாரும் எதிர்த்து நிற்க முடியாத, எதிர்த்து பேச முடியாத தேவ திறமை, ஞானம் உங்கள் மூலம் வெளிப்படும். நீ வாயை தர. முதல் முறை நான் லிவிங்ஸ் எல்லாம் ஒரு மாலுக்கு போனோம். முதல் முறை நினைக்கிறேன், இங்கே நாகர்கோயில்ல. அப்போ அந்த கண்ணாவடி பூட்டி கிடந்தேன். நாங்கள் ரொம்ப நேரமாக தூரத்துலேயே நின்று, பூட்டியில் கிடக்கு, எப்படி போகிறது, பூட்டி கிடக்கு ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு இருந்தோம். பட் கிட்ட போய் பார்ப்போன்னு போனால், கிட்ட போனோன்னு ஆட்டோமேட்டிக்காக திறக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நம்ம என்ன நினைக்கிறோம்? பூட்டி கிடக்கு. எனக்கு அந்த வாசல் இன்னும் திறக்கலாமே. நீ போனா வழி திறக்கும், அதிசயம் நடந்திடுமே. செங்கடலு பிளந்து வழி திறக்கும், வழி திறக்கும், அதிசயம் நடந்திடுமே. செங்கடலு
பிளந்து வழிவிடுமே. உன்னை அதிசயம் காண செய்வார், நீ அற்புதம் கண்டிடுவார். உன்னை அதிசயம் காண செய்வார், நீ அற்புதம் கண்டிடுவார் என்று வாக்களித்தார் தேவன். இன்று நிறைவேற்ற வந்துவிட்டார், என்று வாக்களித்தார் தேவன். இன்று நிறைவேற்ற வந்துவிட்டார். அப்ப இப்ப நான் கேட்கிற கேள்விக்கு சொல்லுங்க, பைத்தியமா இருந்த நம்மளை எதுக்கு தெரிந்து கொண்டார்? அவரை அறிவிக்கும்படி தெரிந்து கொண்டார். அந்த பைத்தியம் பிடிச்ச லேகியோன் அவரை அறிவிக்கிறவனாய் மாறினான். நீங்களும் நானும் அப்படி மாறும்படி அப்பா எதிர்பார்க்கிறார். முந்தி உலகத்துல பைத்தியமா இருந்தோம், ஏனி கிறிஸ்துவுக்கு பைத்தியம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவை குறித்து கூட ஒரு வார்த்தை பைபிள் இருக்குது. அவர் யூதருக்கு இடர்லாயும் கிரேக்கருக்கு 1 கொரிந்தியர் 1:23 நினைக்கிறேன், எடுக்க வேண்டாம், டைம் இல்லை. வேதாகம பக்தர்கள் நல்ல பரிசுத்தவான்கள் ரட்சிக்கப்பட்ட பிறகு இப்படி அறிக்கை பண்றாங்க, நான் கிறிஸ்துவுக்கு பைத்தியம். 1 கொரிந்தியர் 4:10 வாசிங்க பார்க்கலாம். நல்லா கவனிங்க. அதாவது நீங்க கிறிஸ்துவ நிமித்தம் பைத்தியம் அப்படின்னா அர்த்தம் என்னன்னா, யாரும் உங்களை புரிஞ்சிட மாட்டாங்க. என்ன எப்போ பார்த்தாலும் பைபிள் பைபிள் பைபிள், எப்போ பார்த்தாலும் சர்ச்சு சர்ச்சு சர்ச்சு, எப்போ பார்த்தாலும் ஜபம் ஜபம், எப்போ பார்த்தாலும் இயேசு இயேசு இயேசு. சரியான இயேசு பைத்தியம். நான் ஒரு 20 வருஷத்துக்கு முந்தி ஒரு இடத்துல வேலை பார்த்தேன். எனக்கு ஒரு ஹிந்து பூசாரி, அவன் ஒரு வாலிப ஸ்டேஜ், நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்டாக பழகணும். அவன் எனக்கு வச்ச வட்ட பேர் என்ன தெரியுமா? இயேசு பைத்தியம். ஆமென். இப்படி உங்களுக்கு 4 பேர் வட்ட பேர் வைக்கிறது மாதிரி உங்கள் வாழ்க்கை இருக்கணும். நீங்கள் எப்போ பார்த்தாலும் இயேசு இயேசு இயேசுன்னு ஆண்டவர், அவன் வரும்போதெல்லாம் நான் ஆண்டவர் பற்றி ஏதாவது சொல்லுவேன்னா அவன் எனக்கு வட்ட பேரை வச்சுட்டான். என்னை பார்த்த உடனே இயேசு பைத்தியம்னு கூப்பிடுவான். எனக்கு கோபமே வரல. ஆமென். ஹல்லேலூயா. உங்கள் ஊரில் நீ உங்களை எல்லாரும் பார்க்குறவங்க இந்த மாதிரி பைத்தியம்னு சொல்லணும். எப்போ சொல்லுவாங்க? எப்போ பார்த்தாலும் ஜபம் 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 ஜபம்னு இருந்தால் தான் சொல்லுவாங்க. எப்போ பார்த்தாலும் வசனம் வசனம், வாயை திறந்தாலே வசனம் வந்தால் தான் சொல்லுவாங்க. எப்போ பார்த்தாலும் பைபிள் தூக்கி சர்ச்சுன்னா ஒரு கூட்டத்துக்கு விட மாட்டா, கட்டே பண்ண மாட்டா, கல்யாணம் விட்டு கூட வர மாட்டா. சர்ச்சில் கூட்டம்னா 10 நாளும் போயிடுவா. சரியான ஒரு பைத்தியம் அப்படி சொல்லணும். ஆமென். உங்களை பார்த்து அப்படி சொல்லட்டும் பிரதர் மாதிரி இருக்கு. நாங்கள் டீசெண்டாக வாழ விரும்புகிறோம். ஆமென். 2 கொரிந்தியர் 5:13 வாசிங்க. 2 கொரிந்தியர் 5:13. யாருக்காக பைத்தியம்? நாங்கள் பைத்தியம் உள்ளவர்கள் என்றால் தேவனுக்காக. எல்லாம் சொத்தமா சொல்லுங்க. யாரும் எங்களை என்ன வேணாலும் சொல்லட்டும், நாங்கள் தேவனுக்காக பைத்தியமா இருப்போம். அதாவது பைத்தியம்னு உலகத்தில் யாரை சொல்லுவாங்க? ஏதாவது ஒரு காரியத்தில் ரொம்ப ஈடுபட்டு இருந்தா, ஒருத்தன் ஒரு கிரிக்கெட் விளையாட்டுலேயே ஈடுபட்டு இருந்தா நம்ம என்ன சொல்லுவோம்? சரியான கிரிக்கெட்டு பைத்தியம். ஒருத்தன் செல்போனே எப்போ பார்த்தாலும் வச்சுட்டு இருந்தா சரியான செல்போன் பைத்தியம். இப்படி சொல்லுவோமா? நீங்க எப்பவுமே இயேசு 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 இயேசுன்னா உங்களை பார்த்து இயேசு பைத்தியம்னு சொல்லுவாங்க. இந்த பள்ளவள சர்ச்சுக்கு, உங்க சர்ச்சு பேர் என்ன? இயேசுதான் ரட்சகரா. இந்த சர்ச்சுக்கு எல்லாரும் இயேசு பைத்தியம் என்று பெயர் வைப்பார்களாக. இங்க வருகிற எல்லா விசுவாசிகளையும் பார்த்து சரியான இயேசு பைத்தியம் என்று சொல்லுவார்களாக. அப்படின்னா தான் நீங்க அந்த 4வது கட்டத்துக்கு வந்துட்டீங்கன்னு அர்த்தம். நீச்சல் ஆழ அளவு அனுபவத்துக்கு வந்துட்டீங்கன்னு அர்த்தம். வாயை திறந்தா இயேசு, கண்ணை திறந்தா இயேசு, என் முன்ன இயேசு, பின்ன இயேசு, வலது இடது, என்ன சுற்றிலும் முற்றிலும் இயேசு. ஆமென். ஹல்லேலூயா. அடுத்த முறை நான் உங்களை பார்க்கும் பொழுது நானே உங்களை பார்த்து சரியான பைத்தியம், இயேசு பைத்தியம்னு சொல்ற மாதிரி நடக்கணும். நடப்பீங்களா? இன்னையிலிருந்து இதுவரை இல்லாத அளவுக்கு ஜெபம் பண்ண தொடங்கியிருக்கு. இதுவரை இல்லாத அளவு எப்போ பார்த்தாலும் பைபிள் பைபிள் பைபிள். எப்போ பார்த்தாலும் யாரை பார்த்தாலும், வீட்டுக்கு ஒரு பால்காரன் வந்தாலும் சரி, மீன்காரங்க வந்தாலும் சரி, இயேசு பற்றி ஒரு வார்த்தையாவது சொல்லிடுங்க. ஆமென்.
நம்ம ஏன் சொல்ல மாட்டோம்னா, ஒன்று வெக்கம், ரெண்டாவது பிரஸ்டீஜ் ப்ராப்ளம், மூணாவது இது சொன்னால் எங்கே கேட்கும். அது உனக்கு கவலையே வேண்டாம், கவலையே வேண்டாம். சாது சுந்தர் சிங்கா யாரையோ பற்றி கேள்விப்பட்டேன். ஒரு ட்ரெயினில் ஏதோ போகும்போது டிராக்ட் கொடுத்துட்டு இருந்தாங்களாம். அவரான்னு தெரில சரியா. டிராக்ட் இல்லை, பைபிள். ஒருத்தன் அவருக்கு கண் முன்னாலே பிச்சு பீஸ் பீஸா பீஸ் பீஸா ஊதி பறக்க விட்டானாம். அவருக்கு ரொம்ப சங்கடமாச்சான். சே, இதை வேண்டான்னு சொல்லியிருந்தா நான் வேற ஆளுக்காவது கொடுத்துருப்பேனே. 10 வருஷம் கழிச்சு அவர் ஏதோ ஒரு மீட்டிங்கு போறாராம். அங்கே ஒருத்தன் ஊழியக்காரன் சாட்சி சொன்னானா. என்ன சொன்னார்னா, 10 வருஷத்துக்கு முந்தி இந்த பகுதியில் நான் போயிட்டே இருந்தேன், தற்கொலை பண்ணுறதுக்கு போயிட்டே இருந்தேன். அப்போ ட்ரெயினில் இருந்து துண்டு துண்டு பேப்பர் பறந்து வந்துச்சு. திடீர்னு ஒரு துண்டு என் மேலே வந்துச்சு. இன்று மரித்தால் எங்கு போவாயினா அந்த மாதிரி ஏதோ ஒரு வசனம் வந்துச்சு. தொடப்பட்டான், ரட்சிக்கப்பட்டான். கர்த்தர் என்று ஒருத்தர் இருக்கிறார், நான் ஏன் சாக வேண்டும். ஆண்டவர்கிட்ட வந்தா மனம் திரும்பினான், ஊழியக்காரனா மாறிட்டான். உங்க கண் முன்னாலே காரி துப்பட்டும், நீங்க கொடுக்க டிராக்டர் கிழிச்சு எறியட்டும், பைபிள் கொடுத்தா 100 ரூபாய் 1000 ரூபாய் வேஸ்டா போகட்டும். வேஸ்ட் கிடையாது. இன்று இல்லாவிட்டால் நாளை அது கிரியை செய்யும். உங்க வார்த்தை இன்று இல்லாவிட்டால் நாளை கிரியை செய்யும். சும்மா சுவிசேஷ பாரம் ஒன்றே என் சுமையாக மாற வேண்டும். என்ன எத்தனை வருஷம் பாடிட்டு இருக்க போறீங்க? பாரம் தந்தாச்சு. உன்னை ரட்சித்ததன் நோக்கமே அவருடைய புண்ணியங்களை அறிவிப்பதற்கு. 1 பேதுரு 2:9 வாசிங்க. 1 பேதுரு 2:9. நீங்களோ உங்களை அந்தகாரத்திலிருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளிக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு. உங்களை எதுக்கு ஆண்டவர் தெரிஞ்சு கொண்டார்னு போட்டிருக்கு? உங்களை அந்தகார இருளிலிருந்து ஒளிக்கு வரவழைத்த அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயிரும். அதுக்குதான் உங்களை தெரிஞ்சு கொண்டார். அறிவிப்பீங்களா? அறிவிப்பீங்களா? பலவீனர்கள் தெரிந்து கொண்டார். அப்போஸ்தலனாகிய பவுல் தான் நனத்தைக்கா என்னமோ சொன்னேன், புதிய ஏற்பாட்டில் 3/2 பகுதி அவர் வாழ்க்கை வரலாறு தான், அவர் மூலம் எழுதப்பட்டது தான். ஆமென். சொகுசு வாழ்க்கை இல்லை. எத்தனையோ கண்ணீரின் அனுபவங்கள், எத்தனையோ கண் விழிப்புகள், எத்தனையோ வகையான புயல் காற்றுகள், கடல் கொந்தளிப்புகள். ஏதோ ஒரு பலவீனம் அவருக்கு இருந்திருக்குது. என்ன பலவீனம்னு கரெக்டா யாருக்கும் தெரியாது, சொன்னது மாதிரி இல்லை. அவர் சொல்றார், அவருக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டிருந்ததாம், சாத்தான் கொட்டுகிற தூதனா இருந்ததாம். அந்த பலவீனம், அந்த முள்ளு விலகும்படி 3 முறை தேவன்ட்ட ஜெபம் பண்ணார். ஆண்டவர் சொன்னாராம், என் கிருபை உனக்கு போது, என் கிருபை உனக்கு போது. கையை தட்டலைன்னா மைக்க கொடுத்துட்டு வீட்டுக்கு போலான்னு நினைக்கிறேன். என் கிருபை உனக்கு போது, பலவீனத்தில் என் பலமோ பூரணமாய் விளங்கு. பலவீனத்தில் பலமோ பூரணமாய் விளங்கு. கிருபை உனக்கு போது, என் கிருபை உனக்கு போது, பலவீனத்தில் என் பலமோ பூரணமாய். நீங்க எல்லாரும் கிருபை பெற்றவங்க தான். அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். அந்த பெற்ற கிருபை வச்சு என்ன செய்தாய்? இங்க
வந்து பாடுறது, ஆண்டவரே இன்னும் தேவை கிருபை தாருமே. ஆண்டவர் பார்க்கிறார், ஏற்கனவே நிறைய கொடுத்துருக்கேனே, அதை வச்சு என்ன செஞ்சா? இங்க வந்து இன்னும் தேவை கிருபை தா. பக்கத்துல இருந்து பார்க்க உங்களுக்கு என்ன தாழ்மை இந்த சிஸ்டர், கிருபத்தாரும் கிருபத்தாரும் கேட்டுட்டே இருக்கு. ஆண்டவர் பார்க்கிறார், ஏய் உனக்கு ஏற்கனவே தந்திருக்கிற கிருபை போதும், போதுமான அளவு கிருபை அப்பா உங்க தலை மேல வச்சிருக்கிறார், உங்க வாழ்க்கையில வச்சிருக்கிறார், இந்த அபிஷேகத்தோட ரட்சிப்புல வச்சிருக்கிறார். நீங்க சாகும் வரைக்கும், இந்த உலக யாத்திரை முடிக்கிறது வரைக்கும், எல்லாவற்றிலும் எப்பொழுதும் வெற்றிகரமாய் வாழுகிற கிருபை உங்க மேல வச்சிருக்கிறார். போதுமான கிருபை. அவர் ஜெபம் பண்றார். 2 கொரிந்தியர் 12 7 8 9 டைம் இல்ல, நீங்க வீட்டுல போய் வாசிங்க. அவர் ஜெபம் பண்றார். ஆண்டவர் சொல்றார், பலவீனத்தில் என் பலம் பூரணமாய் விளங்கும். ஏன் பலவீனர்கள் அவர் தெரிந்து கொண்டார் தெரியுமா? அவருடைய பூரண பலன், பூரண கிருபை உங்கள் மூலமாக விளங்கும்படி, வெளிப்படும்படி. என்ன செய்யலான்னு யோசிக்கிறீங்க? 10 நாள் கூட்டத்துக்கு வாருங்க, வாழ்த்துக்கள். வந்துட்டு அதுக்காக என்ன பண்ணலான்னு இருக்கீங்க? அடுத்த மாதம் 10 நாள் கூட்டத்துக்கு வரணும்னு தீர்மானம் பண்ணிட்டு போறீங்களா? வாங்க. நீங்க 4 பேர்ட்ட சொன்னீங்கன்னா அட்லீஸ்ட் ஒருத்தனாவது தொடப்படுவான். அடுத்த கூட்டத்துக்கு ஒரு ஆளையாவது கூட்டிட்டு வாங்க. ஆமென். பலவீன நேரத்தில் எல்லாம் என்னை பலப்படுத்தின கிருபை இது. பலவீன நேரத்தில் எல்லாம் என்னை பலப்படுத்தின கிருபையே, கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே, கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபதா என்னை தாங்குகின்றது, உங்க கிருபதா என்னை நடத்துகின்றது, உங்க கிருபதா என்னை தாங்குகின்றது, உங்க கிருபதா என்னை. ஆமென். நாங்கள் எல்லாம் ஆண்டவருடைய கிருபையினால ரொம்ப அதிக பிரசங்கிகளாக்கும். ஆமென். எங்கள் சர்ச்சில் இன்ட்ரடக்ஷனே 1 மணிக்கூர் 1.5 மணிக்கூர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் பிரசங்கமே தொடங்குவோம். அப்போஸ்தலன் பவுல் பக்கா பலவீனர். ஆமென். ஆனால் ஆண்டவருடைய கிருபை பூரணமாக விளங்கினபடியால் ஷாக்கல ஹேத்ரோக்லோ நெடுநேரம் பிரசங்கி. ஆமென். ஒரு முறை அவர் தான் நினைக்காம பிரசங்கம் பண்ணும்போது மேல் வீட்டில் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கார். பிரசங்கத்தை கேட்டப்பா நிறுத்த மாட்டானான்னு ஒருத்தன் உறங்கி மேலே இந்த கீழே வந்து செத்தே போயிட்டான். இவர் என்ன பண்ணார் தெரியுமா? கீழே இறங்கி போய் நீ செத்தாலும் விட மாட்டேன்டா, உன்னைய நான் உயிரோட எழுப்பிட்டு மறுபடியும் பிரசங்கம் பண்ண வைப்பேன். காலத்து வரைக்கும் பிரசங்கம் பண்ண. அந்த பலன் எங்க இருந்து வந்துச்சு? பலவீனமான அந்த மனுஷன் மேல கர்த்தருடைய பலம், கர்த்தருடைய கிருபை. நான் பலவீனன்னு இனி நீங்க சொல்லக்கூடாது. ஆமென். பலவீன நல்ல, பலவீன நல்ல தேவன் தந்தார். கைத்தட்டி பலவீன நல்ல, பலவீன நல்ல பலவானார் தேவன் சொன்னார், பலவானார் தேவன் சொன்னார். ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, பலவீனன் எவனும் தன்னை பலவான் என்று சொல்வானாக. அப்போஸ்தலனாகிய பவுல் தான் சொல்றார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. நீங்க பலவீனர்களா இருந்து உங்களை ஆண்டவர் தெரிஞ்சு கொண்டாருன்னு அர்த்தம் என்ன? உங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் நல்ல கையை தட்டும் பொழுது அந்த அபிஷேகம் உங்க மேல பாயட்டும். எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு, உண்டு, உண்டு,
மாட்ரா ட்ரோ 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 ப்ளா ட்ரா 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 லசோ ப்ளே ட்ரோ ப்ளா ட்ரோ ட்ரோ ட்ரோ. அந்த பிரச்சனைய தாங்குகிற ஜெயிக்கிற கிருபை உங்களுக்கு உண்டு. அந்த போராட்டங்களை மேற்கொள்ளுகிற கிருபை உங்களுக்கு உண்டு. நீங்க பலவீனர் தான், ஆனா உங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்து உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். நன்றியோடு கரங்களை தட்டி 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 பலவீன நேரத்தில் எல்லாம் என்னை பலப்படுத்தின. ஓஹோ, பலவீன நேரத்தில் எல்லாம் என்னை பலப்படுத்தின கிருபையே கிருபையே மாறாது நல்ல கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே. சொல்லுங்க. ஒரு சின்ன ஜலதோஷமா வரதுனாலே அப்பா காய்ச்சல் வரும் போல இருக்குது. தீர்க்க தரிசனம் புறம் அந்த வார்த்தையின்படி காய்ச்சல் வரும். நீங்க என்ன சொல்லணும்? இல்லை இல்லை ஒன்றும் நான் சுகமாயிருக்கிறேன் சொல்லி பாருங்க. அது அந்த ஜலதோஷம் மாறி குணமாயிரும். சொன்னாதானே சொன்னாதானே சொன்னாதானே. சொல்லுவீங்களா? நிறைய சாட்சியெல்லாம் சொல்லணும், நேரம் இல்லை. ஸ்கல் ப்ரோ ட்ரோ ஷோக்லோ. அடுத்தது அற்பமா எண்ணப்பட்டவங்களா? பலவீனனா எண்ணப்பட்ட அந்த மனுஷன் மூலம் வேதாகமத்தில் புதிய ஏற்பாட்டின் புது உடன்படிக்கையின் சத்தியத்தை திருச்சபைக்கு அப்பா கொண்டு வர காரணமாயிடுச்சு. அற்பமா எண்ணப்பட்டிருக்கீங்களா சிஸ்டர்? உங்களை கர்த்தர் கனம் பண்ணுவார். நீங்க எல்லாராலும் ஒதுக்கு அற்பமா எண்ணப்பட்ட உங்களை ஆண்டவர் தெரிஞ்சு கொண்டார்னா அவங்க மத்தியில உங்க தலைய நிமிர பண்ணுவா. அந்த அற்பமா எண்ணாத புகழ்ச்சியா இருக்கிறாங்களே அவங்களுக்கு நடக்காத நன்மைகள் உங்களுக்கு நடக்க பண்ணுவார். பைபிள்ல சொல்லுது, ராகேல் ரொம்ப அழகுள்ளவள், ஆனால் லேயாள் அற்பமா எண்ணப்பட்டாள். யாதியாகமோ 29:31 வாசிக்கலாம். ஆனா அவளை பற்றி ஆண்டவர் என்ன சொன்னார்? வாசிங்க 29:31. சார் பாருங்க, நீங்க அற்பமா எண்ணப்படுற நிலைமை உங்களுக்கு இருந்தா கர்த்தர் அதை காண்கிறார். அற்பமாய் எண்ணப்பட்ட, அகிழிவாய் எண்ணப்பட்ட, இகழ்ச்சியாய் எண்ணப்படுகிற, எல்லாராலும் ஒதுக்கி துடைத்து ஒதுக்கப்பட்ட உங்களை அப்பா காண்கிறார் என்று இந்த ராத்திரி வேளையில நான் உங்களுக்கு நற்செய்தியை அறிவிக்கிறேன். சொல்லுங்க, என்னை காண்கிறார், என் கண்ணு துடைக்கின்றார். இயேசு உன்னை காண்கிறார், உன் கண்ணு துடைக்கிறார். நீ அழ வேண்டாம், அழ வேண்டாம், அதிசயம் செய்திட்டு வா. நீ அழ வேண்டாம், அழ வேண்டாம், அதிசயம் செய்திடுவார். இயேசு உன்னை காண்கிறார், உன் கதறல் கேட்கிறார். லேயாள் அற்பமா எண்ணப்பட்டாள் என்று கர்த்தர் கண்டு கர்ப்பம் தரிக்கும்படி செய்தாள். நீங்க அற்பமா எண்ணப்பட்ட நபரா? உங்கள் மூலம் ரட்சகர்கள் தோன்றுவார்கள். இயேசு ராஜா லேயாளின் வம்சத்தில் தான் தோன்றினார். நீங்கள் கர்ப்பம் தரிக்கும்படி அப்பா செய்வார். நீங்க செய்கிறத வாய்க்கும்படி அப்பா செய்வார். காரணம், நீங்க அற்பமா எண்ணப்பட்ட நபர்களா இருக்கிற கர்த்தர் கண்டு அந்த அற்பமா எண்ணப்படாத புகழ்ச்சியான நபர்கள் சாதிக்க முடியாதவைகளை உங்க மூலம் அப்பா செய்து காட்டுவார். நம்புறீங்களா? நம்புறீங்களா? தாவீது
8வது பையனா ஒரு பெரிய விருந்து வைக்கிறாங்க. எல்லாருக்கும் அழைப்பு. ஒரு பெரிய தீர்க்கதரிசி வர்றார். எப்படிப்பட்ட விருந்தா இருக்கும் பாருங்க. அந்த காலத்து விருந்தெல்லாம் இப்ப மாதிரியெல்லாம் இல்லை. ஆமென். 1/4 கிலோ இறைச்சி வாங்கி 5 பேர் பங்கு வைக்கிறது இல்லை. முழு ஆடு முழு மாடு இப்படிதான் வைப்பாங்க. ஆமென். 8வது பையன் ஆடு மேய்க்கிறவன் தூர இடத்துல இருந்தான், காட்டுக்குள்ள. சொந்த வீட்டில் விருந்து, அவனுக்கு அங்கே அனுமதி இல்லை. தீர்க்கதரிசி வர்றார். எல்லாம் வாட்டாச்சாட்டமா குண்டர்கள் அழகானவங்க எல்லாம் வர்றாங்க. ஆண்டவர் தீர்க்கதரிசிட்டு சொல்றார், இவன் இல்லை இவன் இல்லை இவன் இல்லை இவன் இல்லை. அப்போ விசாரிக்கும் போது என்ன வேற யாரு இருக்கா? ஒருத்தன் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கான், அவன் வந்தாதான் நான் சாப்பிடுவேன். நீ தீர்க்கதரிசிய சொன்ன வச்சவர் கர்த்தர், அவர்தான் இயேசு, அவர்தான் இயேசு, அவர்தான் இயேசு, அவர்தான் இயேசு, அவர்தான் இயேசு, அவர்தான் இயேசு, அவர்தான். எல்லாரும் சொந்த குடும்பத்திலே உன்னை ஒதுக்கிட்டாங்களா? சொந்த கிராமத்திலே உன்னை ஒதுக்கிட்டாங்களா? ஏன் சொந்த சபையிலே உன்னை ஒதுக்கி வச்சிருக்காங்களா? உன்னை காண்கிறா. பைபிள் சொல்லுது, அந்த தாவீதை கொண்டு வச்சு சகோதரர்கள் மத்தியில் தீர்க்கதரிசியை எண்ணெயை ஊற்றி அபிஷேகம் பண்ணினா. யாரெல்லாம் உங்களை ஒதுக்குனாங்களோ தள்ளினாங்களோ அவங்க மத்தியில் உங்க தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவார். உங்க பாத்திரம் நிரம்பி வழி செய்வார். நம்புறீங்களா? ஆமாவா? பிளாட் இல்லை. நீங்க சங்கீதம் 78ஆம் அதிகாரம் 70 முதல் 72 வாசிங்க. எதுக்காக அவரை தெரிந்து கொண்டு அபிஷேகம் பண்ணப்பட்டார்? என் தாசனாகிய தாவீதை தெரிந்து கொண்டு ஆட்டு தொழுவங்களில் இருந்து அவனை எடுத்தார். ஆடுகளுக்கு பின்னால தெரிஞ்ச அவனை மேய்ப்பதற்காக அழைத்து கொண்டு வந்தார். மேய்த்து நல்ல கவனிங்க. அற்பமாய் வீட்டில் கூட ஏற்றுக்கொள்ளாம ஒதுக்கப்பட்டு ஆடு மேய்ச்சிட்டு இருந்தவனை ஆண்டவர் தெரிந்து கொண்டது எதற்கு? மேய்ப்பதற்கு. உங்களை ஆண்டவர் தெரிந்து கொண்டது நீங்க தனியா இருப்பதற்கு இல்ல, பலரை மேய்ப்பதற்கு, பலரை கிறிஸ்துவண்டை வழி நடத்துவதற்கு, பலருக்கு ரட்சிப்பின் சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு, ஞானிகளை உங்க மூலம் வெட்கப்படுத்துவதற்கு. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? இயேசுவை குறித்து பைபிள் சொல்லுது, அவர் கல்லாதவர். தெரியுமா உங்களுக்கு? ஸ்கூலுக்கு போயில்லையா? ஆனா ஒரு பாட்டு பாடுறாங்க. அது யார் பாடினாங்கன்னு தெரியல பாஸ்டர். 6 வயதில் ஆரம்ப பள்ளியில் கல்வி பயின்றாரே, ஆகமங்கள் அத்தை. அவங்க என்ன கல்வியை சொல்லியிருக்காங்கன்னா பைபிளை சொல்லியிருக்காங்க. ஏன்னா 12 வயசுலேயே பெரிய பெரிய போதகர்கள் நடுவில் அவர்களை கேட்கவும் வினாவும் அவன் செஞ்சாராம். அவ்வளோ அறிவு. இதை சொல்லியிருப்பாங்களா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமென், அல்லேலூயா. மற்றபடி அவர் கல்லாதவர். எங்கிருந்து இந்த ஞானம் வந்தது? அல்லேலூயா. அவர் ஞானம் உங்களை நிறைக்கும். இந்த உலகத்தில் எவ்வளவோ யாரெல்லாமோ இருக்கிறாங்க, அவங்க முன்னால உங்க வார்த்தையை நிலைப்படுத்துவ கர்த்தர் உங்களுக்கு இருக்கிறார். ஒரே ஒரு வசன வார்த்தை எழும்பி நில்லுங்க. ஏசாயா 44:25-26. என்னது என்னது? கட்டு கதைக்காரரின் குறிகளை அபத்தமாக்கி நிர்மூடராக்கி ஞானிகளை வெட்கப்படுத்தி அவர்கள் அறிவை பைத்தியமாக பண்ணுகிறவர். அடுத்த வசனம், என் ஊழியக்காரரின் வார்த்தைகளை
நல்லா கவனிக்க, போதும், இதுக்கு மேலே நீங்கள் வாசிக்க வேண்டாம். ஆமென். அதாவது உங்கள் வார்த்தையை கர்த்தர் நிலைப்படுத்துவார். ஆமென். ட்ரை பண்ணி பாருங்க, நல்ல காரியத்தை சொல்லி பாருங்க. நான் காலத்தை சொன்ன மாதிரி என் வீட்டார் அல்லது என் பிள்ளைகள் எல்லாம் கர்த்தரால் போதிக்கப்பட்டு இருப்பார்கள். சொல்லிட்டே இருந்து பாருங்க, அந்த வார்த்தையை கர்த்தர் நிறைப்படுத்துவார், நிறைவேற்றுவார். ஆமென். நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். சொல்லி பாருங்க, உங்க வாயிலிருந்து புறப்படுற வார்த்தையை கர்த்தர் நிலைப்படுத்துவார். ஒருவேளை ஆரம்பத்தில் 1-2 நாள் வந்து தோற்றது மாதிரி இருக்கும், தோற்றாலும் ஒன்றும் இல்லை, ட்ரை பண்ணுங்க. நடந்து போயிட்டே இருக்கிறேன், திடீர்னு நான் விழுந்துட்டேன்னு வைங்களா, அதிலே கிடப்பேனா? அக்கம் பக்கம் பார்த்து யாரும் பார்க்கலையே, டக்குன்னு எழுப்பிட மாட்டேன். ஆமென். நீங்கள் என்னால எழும்ப முடியாது. நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் எழுந்திருப்பான். ஒரு முறை நானும் ஒரு ஊழியக்காரரும் பைக்கில் போயிட்டுருக்குறோம். ரெயின் கோட்டம் இல்லை, கொடைங்க இல்லை. திடீர்னு மழை வந்துச்சு, ஒதுங்குற இடமும் இல்லை. என் கூட வந்த ஊழியக்காரர், மழையே நில்லு, இயேசு நாமத்தால் நில்லு நில்லுன்னார். அது என்னன்னா மழை இன்னும் அதிகமாக பெருகிட்டு பரும் மழையாக பெஞ்சிட்டு கொஞ்ச நேரம் சொல்லி பார்த்தார். ஒரு அவர் சொன்னார், மழையே நீ நில்லு, இல்லைன்னா இப்போ நாங்கள் நின்றுவோம். சொல்லி பாருங்க. அன்னைக்கு மழை நிற்கல, நாங்கள் தான் ஒதுங்கி நின்றோம். ஆனால் பல நேரங்களில் மழையை நில்லுன்னா நின்றுருக்கு, சிஸ்டர் நின்றுருக்கு. ஏன் ஒர்க்கா தோத்தா என்ன? 2வது ட்ரை பண்ணுங்க. தோத்துட்டீங்களா? எனக்கு தெரிஞ்சு சிங்காங்கடையில் ஒரு ஊழியம் இருக்குது. அங்கே ஒரு அம்மா நடத்திட்டு இருந்தாங்க. 10ஆம் கிளாஸ் 6 முறை ஏதோ ஃபெயில் ஆகிட்டாங்களாம். 5 முறையோ. அடுத்த முறையும் அவங்க ட்ரை பண்ணியிருக்காங்களாம். ஏமே அப்பா சொன்னாராம், போதும் மக்களே, என்ன நீ படித்து கிழிச்சதெல்லாம் போதும். ட்ரை பண்ணாங்க. 6வது முறை என்னமோ ஜெயித்தாங்க, பேங்கில் வேலை கிடச்சி. அதுக்கப்புறம் அதை விட்டுட்டு ஊழியத்துக்கு வந்திருக்கிறாங்க. ஏமே ஏன் உங்களுக்கு ட்ரை பண்ண என்ன? தேவ பக்திக்கு ஏதுவா முயற்சி பண்ணுன்னு வசனம் சொல்லுது. இந்த ஆலோசனைகளை முயற்சி பண்ணுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் ஆக.